கைஸ் யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோ இருந்தோம். நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் எந்தெந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாஸ்க்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. Brand है brand. கைஸ் நம்ம டெஸ்டிங்காக 4 வெவ்வேறு விதமான மாஸ்க்குகளை எடுத்திருக்கோம். அது என்னென்ன மாஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுருக்க மாஸ்க் என்னென்னா, இந்த வந்து சிங்கிள் லேயர் மாஸ்க் தான். இதோட ப்ரைஸ் என்னென்னா ஜஸ்ட் 10 rupees தான். இது எங்கே வேணால் கிடைக்கும், இங்கே தான் கிடைக்கணும் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வச்சுருக்கிறது டபுள் லேயர் மாஸ்க். அதில் வந்து ஒரு துணி மட்டும் தான் இருந்துச்சு. பட் இதில் பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். பார்த்திங்கன்னா இது இப்போ தான் ஒன்று ஒரு லேயர் பேர். இது வந்து டபுள் லேயர் உள்ள மாஸ்க். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து சர்ஜரிக்காக வந்து மெடிக்கலில் வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற மாஸ்க் இது. இதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபா தான். இது பார்த்திங்கன்னா 3 லேயர் மாஸ்க். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லோரும் யூஸ் பண்ண சொல்கிற N95 மாஸ்க்கு. இது வந்து அதே போல் 5 லேயர் ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. 5 லேயர் ப்ரொடெக்ஷனாக இது போல் 2 இருக்குது பார்த்திங்கன்னா 2 லேயர். அதே போல் இதில் 5 லேயர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து எது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, எது நம்மளை சுத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. செக் பண்ணி பார்க்குறதுக்கு மாஸ்க் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஃபேன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது ஹை ஸ்பீட் எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ரன்னாகுள்ளே காற்று பார்த்தா இந்த பக்கம் உள்ளே போய் இந்த பக்கமாக வெளில வந்துக்கிட்டு இருக்கும். காற்று உள்ளார இழுக்கிற பக்கத்தை வந்து நம்ம வந்து மாஸ்க் நம்ம போகிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மாஸ்க்கை போட்டால் காற்று பார்த்தா உள்ளார இழுத்துக்கிட்டு இருக்கும். இழுத்து இந்த பக்கமாக வந்து வெளில தள்ளிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் மாஸ்க் போகிற பக்கத்தை பண்ணால் மாஸ்க் மேலே சில பவர்ஸை கலர் பவர்ஸை கொட்டி விட்ருவோம். கலர் பவர்ஸால் மாஸ்க்குள்ளே நுழைய முடியுது அப்படின்னா கோவிலாம் ஈஸியாக நுழைஞ்சிரும். ஸோ அந்த ஏதாவது கலர் மாஸ்க்கை வந்து கலர் பவுடரை தெளித்து விட்ருவோம். இந்த பக்கமும் காற்று ஃபில்டர் ஆகி வருதா இல்லை செக் பண்ணுறதுக்காக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கை வச்சுருவோம். அப்போ வச்சு நம்ம ரன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணி பார்க்கக்குள்ள வெறும் காற்று மட்டும் வந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் வைக்கிற மாஸ்க் எந்த விதத்துலையும் பார்த்தா கலர் சேஞ்ச் ஆகாது. எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சப்போஸ் நம்ம வச்சுருக்க மாஸ்க் டெஸ்ட் பண்ணுற மாஸ்க் குவாலிட்டி இல்லை, சரியாக வேலை செய்யலை அப்படின்னா இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பவுடர் அடிச்சிருக்கும். மாஸ்க் கண்டுபிடிச்சோன்னா இது வந்து ஒர்த்து இல்லை, வேஸ்ட் அப்படின்னு. ஸோ ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம். நான் எக்ஸ்ட்ரா சில சர்ஜரிக்கல் மாஸ்க் வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் வெளியில் வர பக்கத்தில் வச்சு மாஸ்க் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண தான் பண்ணலன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறது இந்த சிங்கிள் லேயர் மாஸ்க் தான். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு துணி மட்டும் தான் நடுவில் வச்சுருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் மூச்சு இழுக்கிற பக்கத்தில் வைக்கிற மாதிரி இந்த வந்து காற்று வந்து உள்ளார இழுக்கிற பக்கத்தில் வச்சிடலாம். வச்சு நம்ம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டேப் அடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காற்று வந்து மாஸ்கால் ஃபில்டர் செய்யப்பட்டு வெளியில் வர பக்கத்தில் ஒரு மாஸ்க்கை வச்சிடலாம். இந்த மாஸ்க் வச்சா தான் தெரியும் அந்த காற்று வந்து எந்த அளவுக்கு ஃபில்டர் ஆகிருக்கு, ஃபில்டர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாஸ்க் நம்ம அவுட்டரில் வச்சு அது மேலே வந்து டேப் அடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம டேப் அடித்து முடிச்சாச்சு. இங்கே பார்த்து 2 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காற்று லீக் ஆகாத மாதிரி டேப் அடித்து முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதுக்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெட் கலர் பவுடர் தான். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதால் மாஸ்க்குள்ளே நுழைய முடியுது அப்படின்னா கோவிட்லாம் ஈஸியாக நுழைஞ்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்ம பவர் கொடுக்கணும் இல்லையா, நம்ம வந்து பவர் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அப்போ தான் ஃபேன் ரன் ஆகும். ஓகே, இப்போ வந்து காற்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இழுத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காற்று வந்து லைட்டாக வெளில வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் லேயர் மாஸ்க் பக்கத்தில் வந்து இந்தமாரி இந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொட்டலாம். ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளை இந்த மாஸ்க் கோவிட்லேருந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் இங்கே பார்த்துக்கோங்க, வந்து இது சத்தியமாக எந்த விதத்துலையும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து போலீஸ்க்காக வந்து போலீஸ் ஏமாத்தான் நினச்சிக்கிட்டு நம்ம போட்டுட்டு போய் நம்ம தான் ஏமாறுறோம். ஸோ வந்து இந்த மாஸ்க் நம்மளை எந்த விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணாது. இங்கே பாருங்கள், நான் வெளியில் எவ்வளோ பவுட்ரு வந்துச்சு, எவ்வளோ வந்து அந்த கலர் பவுடர் வச்சுருந்தோன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் உள்ளாரையும் போயிடுச்சு. அந்த மாஸ்க்கை தாண்டி எவ்வளோ வந்து உள்ளார கொட்டியிருக்கு பாருங்கள். இதை போட்டுட்டு கொரோனா பேஷண்ட் உள்ள ஒருத்தர்கிட்ட நம்ம நெருங்கினா கண்டிப்பாக நம்மளுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகம்.
ஸோ இப்போ நம்ம லங்ஸாக கன்சிடர் பண்ண பகுதியில் என்ன ஆயிருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது பக்கம் வந்துடுச்சு. இதுவும் நம்ம லங்ஸாக இருந்ததுன்னா, நுரையில் இருந்திருந்தனால் கொரோனா வந்து கோவிட் நம்ம இப்படி தான் நம்ம நுரையீரலில் ஃபார்ம் ஆகிருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாஸ்க் நம்மளை எந்த விதத்துலையும் ப்ரொடெக்ட் பண்ணவே கிடையாது. இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். செகண்டாக நம்ம செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கையெல்லாம் வந்து கழுவிட்டு வந்துட்டோம். பட் பார்த்திங்கன்னா அந்த கலர்லாம் போகவே இல்லை, லைட்டாக அப்படியே இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது இந்த டபுள் லேயர் உள்ள மாஸ்க்கை தான் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ஃபிட் பண்ணணுமோ அதே போல் இதையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். காய்ஸ், இந்த வீடியோ எந்த விதத்துலையும் பெய்ட் ப்ரமோஷனோ இல்லை மற்றவங்க சொல்லி கொடுத்து பண்ணுறதோ கிடையாது. லைவாக என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் வந்து நான் வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கேன். கட் பண்ணால் தான் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அது எப்படி வச்சுருந்தோமோ அதே போல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கு நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டியும் கொடுத்துடலாம். காய்ச்சி இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து இது மேலே இப்போ பவர் எப்பயும் போல் செக் பண்ணி பார்த்துக்கலாம் போட்டு. இது டபுள் லேயர்னு சொல்கிறதுனால அதை விட ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். நோ கைஸ், இந்த மாஸ்க் நம்மளை எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணாது, பார்த்துக்கோங்க. சிங்கிள் லேயரை விட ஒரு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்கு. சிங்கிள் லேயர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சு. ஃபேன் ஃபுல்லாக ஓரளவுக்கு தான் ஸ்ப்ரெட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இது நம்ம கோவிட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணாது, பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து வெளில வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டரில் வெளியே வந்திருக்க பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை செக் பண்ணி பார்க்கலாம். கோழி வேறு கற்றுக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ராப்ஸ் வந்து பட்டிருக்குது, படாமலாம் இல்லை, அங்கே பார்த்துக்கோங்க பட்டிருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் லேயர் மாஸ்க் நம்மளை எந்த விதத்துலையும் கோவிட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணவே பண்ணது. ஓரளவுக்கு தான் சேஃப்டி, ரொம்பலாம் கிடையவே கிடையாது, பார்த்துக்குங்க. நம்ம தேர்ட் டெஸ்ட் பண்ணுற கையில் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. அதே போல் நம்ம பார்த்திங்கன்னா ஃபேனையும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே போல் நம்ம வந்து மாஸ்க் வந்து இப்போ நான் வந்து சர்ஜரிக்கல் மாஸ்க் தான் யூஸ் பண்ணுறதுனால 2 பக்கமும் சர்ஜரிக்கல் மாஸ்க் தான் வைக்க போகிறோம். அதாவது சர்ஜரிக்கல் மாஸ்க்கு நம்மளை வந்து எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது செக் பண்ணுறதுக்காக சர்ஜரிக்கல் மாஸ்க்கே ஆப்போசிட்லேயும் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 2 பக்கம் மாஸ்க் வச்சு நம்ம டேப் அடிச்சிடலாம். ஒன் சைடு வச்சாச்சு, ஆப்போசிட் சைடும் வந்து வச்சு மாஸ்க் டேப் அடிச்சிடலாம். இப்போ பவர் கனெக்ஷனை கொடுத்துடலாம். ஓகே, ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து காற்று உள்ளே இழுக்கிற பக்கத்தில் வந்து இந்த பவர் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த மாஸ்க் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணதா இல்லைன்னா அவுட்டரில் இருக்க மாஸ்க், அதாவது நம்ம 2 பக்கம் ஒரே மாஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம், அந்த மாஸ்க்கை மேலே பட்டிருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி காய்ஸ், அந்த செகண்ட் லேயரை விட ஓரளவுக்கு கம்மி, அதாவது ஒவ்வொரு லேயர் அதிகமாக அந்த மாஸ்க்லேருந்து வெளில வர டஸ்ட்டோட லெவல் பார்த்திங்கன்னா கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், அதில் ஃபஸ்ட் லேயருக்கு செகண்ட் லேயருக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சோ அதே போல் செகண்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு லேயர் உள்ளதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்துட்டு இருந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தான் வந்து லேயர் எந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ப்ரொடெக்ட்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற அதை மாஸ்கட்டை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எதுவும் இல்லாத மாதிரி உங்களுக்கு வீடியோவில் தெரியலாம். பட் வந்து நேரில் பார்க்கறது எப்படி இருக்குன்னா லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாமல் காற்றுல கலந்து வெளில போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. இது மற்ற 2 மாஸ்க்கு விட நம்மளை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் 100% ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. காய்ஸ், இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறது ஃபைனலாக வந்து N95 மாஸ்க் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதை விட நிறைய மாஸ்க் இருக்குது. பட் இது நிறைய பேர் கன்சிடர் பண்ணது இதை போடுங்க தம்பி, அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாஸ்க்கை வாங்கணும் நம்ம. ஸோ ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம நோஸ் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது.
பட் நான் போட்டு பார்க்கல, எடுத்தோடனே வந்து டெஸ்டிங் எடுத்து வந்துட்டேன். இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால டேப்பு கொஞ்சம் சரியாக அடிக்க முடியல. பாருங்கள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இப்படியே அடித்தாச்சு. செகண்டு ஆப்போசிட்டில் வந்து சர்ஜரிக்கு அந்த மாஸ்க்கை வந்து நம்ம வச்சிடலாம். ஓகே, இதாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துலாம். பவரை கொடுத்தாச்சு. ஓகே, ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் இப்போ கலர் மாவு தூக்கி போடலாம். இதை விட நிறைய மாஸ்க் வந்து ப்ரைஸ் காஸ்ட்லியாக இருக்குது. பட் வந்து நிறைய பேர் அங்கே இருக்கவங்களே வாங்க சொன்னது இதை வாங்கி தம்பின்னு தான் சொன்னாங்க. அதனால தான் இதை வாங்கி நம்ம செக் பண்ணுறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம், ஏன்னா மாஸ்க் வந்து இதுதான் வந்து மற்றதோட ப்ரைஸ் அதிகம். எவ்வளோ போட்டுருக்க பாருங்க இது வரைக்கும். தேங்க்யூ. ஏன்னா இதோட தான் இதுதான் ப்ரைஸ் அதிகன்றதுனால நம்ம ஏன்னு தெரியல இந்த மாஸ்க்கு நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோம். எந்த மாஸ்க்குன்னு பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம பவரை தெளிக்கல. இவ்வளோ ரொம்ப அதிகமாக போகிறேன்னு தெரில. சரி, போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு. ஓகே காய்ஸ், 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? 1 2. ஓகே வெயிட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. முக்கியமான நேரத்தில் ப்ரொமோஷன் பார்த்துருப்பீங்க. சரி, ஓப்பன் பண்ணலாம். காய்ஸ், இங்கே பார்த்துங்க, ஒரு சின்ன டஸ்ட்டு கூட உள்ளார வரல. எப்படி நம்ம இன்னரில் எப்படி இருக்குதோ அச்சு அசலாக அப்படியே தான் இருக்குது. ஒரு சின்ன கலர் சேஞ்ச், எந்த வித டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்துருங்க. அதுக்கு நம்ம இதில் எவ்வளோ பவுடர் கலர்ஃபுல்லாக அங்கே பாருங்கள் எவ்வளோ போட்டு தெளித்து வச்சுருக்கோம். N95 மாஸ்க் ரியலாகவே பார்த்திங்கன்னா வேறு லெவல். எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இங்கே வச்சிடலாம். அவுட்டரில் இருக்கிறது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதில் இப்படின்னு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னமும் ஃபேன் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அவுட்டரை வந்து எப்படி ப்ரொடெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். காசு இங்கே பாருங்கள், எப்படி நம்ம வச்சோமோ அச்சஸாக அப்படியே தான் இருக்குது. எந்த வித டிஃப்ரென்ஸ், எந்த வித டஸ்ட்டு, எந்த வித கலர் சேஞ்ச் எதுவுமே கிடையவே கிடையாது. காய்ஸ், இனிமேல் யார் எந்த மாஸ்க் வாங்குறதுன்னு யோசிங்க. N95 மாஸ்க் நம்ம வந்து வேறு லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுது. சரி, அதை கட் பண்ணி அது உள்ளார அந்த லேயர்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ண கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. கைஸ், ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா N95 தான் வந்து இந்த நம்ம வச்ச டெஸ்ட்லேயே வின்னர் பார்த்தீங்கன்னா N95 மாஸ்க் தான். இதை விட பெட்டரான மாஸ்க்லாம் இருக்குது. பட் சீப் ரேட்டில் வந்து ஒரு நல்ல வந்து மாஸ்க் வேணும் அப்படின்னா இந்த N95 மாஸ்க் வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கைஸ், இங்கே பாருங்கள், அந்த லேயரை தாண்டி ஒவ்வொரு லேயரை தாண்டி வந்திருக்கு. லாஸ்ட் லேயரை மட்டும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் வந்து கலர் வந்து தாண்ட முடியல. அங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சருக்காக நினைக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா தனித்தனி பிச்சு தான் தவிர ஒரே லேயராக வர மாட்டேது. மற்ற மாஸ்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்தாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு லேயர் வந்துடுது. பட் இது அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிச்சுட்டு வருது பாருங்கள். அந்த தின்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் இருக்க லேயர்ஸ்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வந்து காட்டன் துணி மாதிரி இருக்குது. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட நம்ம உடைக்கிறது, அரைக்கிறது, கொளுத்துறது இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் தான் நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ சேனலை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.